கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் அருள்பாலிக்கக்கூடிய இந்த புனிதமிக்க மாதத்திலே அவனை வணங்குவதற்காக, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக, அவன் செய்த அருள்கொடைகளை நினைவு கூறுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் அவனை வணங்குவதற்காக ஒன்று குழுவி இருக்கின்றோம். இப்படி அல்லாஹ் நம் மீது செய்த அருள்கொடைகளை எண்ணி அந்த அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ள அடியானாக நாம் இருக்க வேண்டும் என்பதில் எந்த முஸ்லீமுக்கும் என்ன செய்ய முடியாது, மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட அருள்கொடைகளை நம்ம என்ன நினைப்போம், எவையெல்லாம் அருள்னு கேட்டால் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்கள் அருள் அப்படிமோ, எனக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வசிப்பதற்கான நல்ல ஒரு வீடு இருக்கா இல்லையா, அது அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருள் என்று சொல்லுவோம். இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் பட்டியல் போட்டு பிற மனிதனோடு ஒப்பிட்டு அவனை விட சிறப்பாக எனக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அதனால் அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்திருக்கின்றான் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் புரிந்த அருளிலேயே மிக சிறந்த அருள் எது என்று சொன்னால் அல்லாஹ் நேர்வழின்னு சொல்கிறானா இல்லையா. சத்திய மார்க்கத்தில் இறைவன் இந்த வேதத்தின் அடிப்படையும் யாரை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுத்தானோ அவருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறோமா இல்லையா. அந்த வாழ்க்கை தான், அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது தான் பேரருள் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் பல நபிமார்களை குறித்து சொல்கிறான். ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் நாம் என்ன செஞ்சோம், நபிமார்களை அனுப்பினோம். ஆது சமுதாயத்திற்கு நபியை அனுப்பினோம், சமூது சமுதாயத்திற்கு அனுப்பினோம் அப்படின்னு பல பட்டியலை எல்லாம் சொல்கிறான். அப்படி சொல்லும் போதெல்லாம் அந்த நபிமார்கள் அந்த மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி எனக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுக்கு அஞ்சி எனக்கு கட்டுப்படுங்கள் என்ற மிக முக்கியமான செய்தி தான் சொன்னாங்க. இப்போ அல்லாஹுக்கு அஞ்சிரோம் அப்படின்னா, அல்லாஹுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு அஞ்சிரோம் அப்படின்னா இந்த இறை தூதருக்கு கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படக்கூடிய அந்த மார்க்கத்தில் இருப்பது தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய அருள். அவன் வீடு இல்லாமல் கூட இருக்கலாம், இந்த உலகத்தில் வாழும்போது அவனுக்கு நல்ல வீடு இருக்காமல் இருக்கலாம், நல்ல குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல வாகனம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல தோட்டம் துறவு, இந்த உலகத்து இன்பங்கள் எதையுமே அவன் சுவைக்காதவனாக இருக்கலாம். பிற மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் காலில் அணிவதற்கு செருப்பு கூட இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கலாம். ஆனால் அந்த மனிதனுக்கு இடத்துல நேர்வழி இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது அவனை விட சிறந்த ஒரு மனிதனை நம்ம செய்ய முடியாது. இந்த உலகத்து நம்முடைய பார்வைக்கு அவன் என்ன செய்யறான், வசதியற்றவனாக இருப்பான், எளியவனாக இருப்பான், ஏழையாக இருப்பான், அவ்வளவுக்கு வழி இல்லாதவனாக இருப்பான். ஆனால் நாளை மறுமையில் போய் நிரந்தர வாழ்வில் அல்லாஹ் இடத்தில் நிற்கும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை போல என்ன செய்ய முடியாது, நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹுவின் அருளை தான் என்ன செய்யணும், அதிகமாக தேடக்கூடியவராக இருக்கணும். அல்லாஹுவின் அருளாக இருக்கக்கூடிய அந்த முதன்மையானதாக இருக்கக்கூடிய நேர்வழி, அந்த நேர்வழியில் நிலைத்திருக்கணும், அதில் உறுதியாக இருக்கணும். எந்த நிலையிலும் அந்த வழியை என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டங்கள் வரலாம், சிரமங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், எத்துணை பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடாது. எதையும் புறக்கணிக்கலாம் இந்த மார்க்கத்திற்காக, ஆனால் எதற்காகவும் அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த இந்த மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. அப்படி புறக்கணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் அருளிலிருந்து அப்புறப்படுத்தப்படும். நாம் என்ன விளங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, அருள் என்று சொன்னால் அதிகமாக கிடைப்பது தான் அருள் நினச்சிட்றோம். நாம் சொன்னோமா இல்லை ஆரம்பத்தில், வீடு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, வாகனம் இருக்குது, இதுதான் அருள் நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் அருள் தான். ஆனால் அவற்றையெல்லாம் கொடுத்து நல்லா நினச்சிருப்பான். ஒரு காரை கொடுத்துருப்பான், காரை வச்சு சொந்தமாக காரை அவருக்கு வழங்கியிருப்பான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதுக்கு டீசல் போடுறதுக்கே முடியாத அளவுக்கு சிரமத்தை கொடுத்துருவான். அப்போ இது அருள் அல்ல, அல்லாஹ்வுடைய என்ன செய்யுது, சோதனை இது. அப்போ நாம் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா, நமக்கு வழங்கப்பட்ட வசதி வாய்ப்புகள் தான் அருள் நினச்சிடக்கூடாது. ஒரு மனிதன் ₹1,00,000 சம்பாதிப்பார், அவரை பார்த்து மாஷா அல்லாஹ் நல்லா சம்பாதிக்கிறார் அப்படிமோ. ஒரு மனிதன் வெறும் 10,000 சம்பாதிப்பார், அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் என்ன, 10 டைம்ஸ் 10 மடங்கு அவர் கூடுதலாக சம்பாதிப்பார். ஆனால் மாத இறுதியில் அவருடைய வரவு செலவெல்லாம் பார்க்கும்போது ஒரு ₹40,000 கடன் இருக்கும் அவருக்கு. கூடுதலாக சில கிரெடிட் கார்டில் வாங்கியிருப்பார். தன்னுடைய உத்தியோகத்தில் கிடைத்த அந்த வருவாய் போக கூடுதலாக என்ன செஞ்சிருப்பார், கடனாக பெற்றிருப்பார்.
ஆனால் 10,000 சம்பளம் வாங்கினார் பாருங்க. இவர் தன்னுடைய பிள்ளைகளின் படிப்பு செலவு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள உணவு தேவை, தின்ன பிற செலவுகள்லாம் செஞ்சதுக்கப்புறமும் மனைவிட்ட கொடுப்பார் 2,000 ரூபா, இதை பத்திரமா சேர்த்து வச்சுக்கம்மா, என்னைக்காவது சிரமம் வரும்போது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். இப்போ 1,00,000 ரூபா அருளா, இந்த 10,000 அருளா? உதாரணத்தை புரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன். 10,000 தான் அருள். ஏன்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து அதில் இருக்குது. அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த பரக்கத்து என்ன செய்யணும்? மனிதனுடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்பணும். ஆனால் நம்மளுடைய விருப்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு? பெருசாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர அல்லாஹ்வுடைய அருளோடு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு கிடைக்கணும்னு நினைக்கிறோம்னா நினைக்கிறது கிடையாது. அதனால தான் பேராசை மனிதனுக்கு அதிகமாக இருக்குது. அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருந்தது என்று சொன்னால் மிக பெருசாக இருக்க வேண்டியதில்லை, லட்சம் கோடியெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. சில ஆயிரங்கள் சில நூறுகளாக இருந்தால் கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் அருள் புரிந்து விடுவான் என்பதை நம்ம பார்க்கணும். குறைவான விஷயத்தில் அல்லாஹ்வின் அருள் இருந்தால் அதை எவராலும் வெல்ல முடியாது. இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்குறோமா இல்லையா? நோன்பு அல்லாத மாதத்தில் நம்ம உணவு பழக்கம் எப்படி இருக்கு? காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு டீயை குடிப்போம், ஃபஜ்ர் தொழுதுக்கு அப்புறம் ஒரு டீயை குடிப்போம், அதுக்கப்புறம் இடையில என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு நொறுக்கு திணியை உள்ள தள்ளுவோம், காலையில் பசி ஆறுவோம், கேப்பில் டீ குடிப்போம், ஜூஸ் குடிப்போம், மதியம் சாப்பிடுவோம், தூங்கி எழுந்து ஒரு டீயை குடிப்போம், இரவு உணவிற்கு முன்பாக ஏதாவது என்ன செய்வோம்? சின்னதாக ஒரு லேசாக ஒரு டிஃபன் பண்ணுவோம், ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவோம். நம்முடைய உணவை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அல்லாத நாட்களில் ஒரு கிலோ எடுத்துக்கிறோம், 2 கிலோ எடுத்துக்கிறோம் உணவு அப்படின்னா, அல்லது 200 கிலோரி எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க, நம்மளானுடைய நாட்களில் எத்தனை கிலோரி எடுத்துருவோம்? அல்லாஹ் சின்ன ஒரு உணவு தான் எடுக்கிறோம். அந்த சகருடைய நேரத்தில் எப்படி உணவு நமக்கு பசி இருக்காது, அப்படியே பசித்தாலும் உண்ணக்கூடிய அந்த சூழல் இருக்காது. மற்ற நேரங்களில் மதிய நேரத்தில் பசிப்பது போல, காலை நேரங்களில் பசிப்பது போல அந்த பசி இருக்காது. சகர் நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டாயம் இருப்பதால் உணவு உண்ணுவோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒருவேளை உணவு எப்படி ஒரு அன்றைய மாலை வரைக்கும் ஒரு 5 மணிக்கு சாப்பிட்றோன்னு வச்சுங்க, 6:30 மணி, கிட்டத்தட்ட 13:30 மணி நேரம் அந்த உணவு நமக்கு என்ன செய்யுது? நமக்கு தேவையான சத்துக்களை, உடம்புக்கு அந்த தேவையான எனர்ஜியை கொடுக்குதா இல்லையா? ஆனால் நீங்கள் ரமலான் இல்லாத மற்ற நாளில் எடுத்துக்கங்க, காலையில் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு 2:30 மணி 3 மணி ஆயிடுச்சுன்னா போதும். சிலருக்கு 2 மணி ஆகிட்டாலே போதும், உடல் வேர்க்க ஆரம்பிச்சிடும், உடல் ஜில்லுன்னு போயிடும், பசி உச்சத்தை தொடும். ஏதாவது உள்ள சாப்பிடணும் அப்படின்னா என்ன வரும்? நாம் சகருக்கு சாப்பிட்டதை விட ஜாஸ்தியாக சாப்பிட்ருப்போம். காலை நேரம் முறை கணக்கெடுத்தோம் அப்படின்னா காலையில் டீ குடித்தது, அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஒரு டீ குடித்தது, ஏதாவது இடையிலே சாப்பிட்டதெல்லாம் கணக்கெடுத்தோம்னா சகர் உணவை தாண்டி இன்னொரு மடங்கு சாப்பிட்ருப்போம். அப்படி சாப்பிட்ட உணவு நமக்கு 2 மணி வரைக்கும் என்ன செய்ய முடியல? தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் காலையில் 5:30 மணிக்கு சாப்பிட்ட உணவு எந்த ஒரு பசி தாகம் இல்லாமல், உடலில் எந்த ஒரு தேவையுமே இல்லாமல், பசி இருக்காது, உள்ளத்தில் உணவு என்ன செய்யுது? பசியை நாக்கு எதையும் கேட்காது, தாகம் இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது? தண்ணி குடிக்கிறது எண்ணம் வராது. அப்படி 13:30 மணி நேரம் ஒரு மனிதனுக்கு கடக்க முடியுது என்று சொன்னால் அதான் அல்லாஹ் வித்து சொல்கிறாங்க, நீங்கள் சகர் உணவு என்ன செய்யாதீங்க? விட்டுறாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதை அவசியம் உண்ணுங்கள். சகர் நேரத்து உணவு ஏதாவது கொஞ்சமாக சாப்பிடுங்க, அதில் அல்லாஹ்வின் பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ் வித்து சொல்கிறாங்க. பரக்கத் என்பதை விளங்கிக் கொள்ள சகர் உணவு ஒரு அழகிய உதாரணம். அப்போ நாம் அல்லாஹ்வின் பரக்கத்தை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அருளை நிறைய சாப்பாடு இருந்தால் அருள், நிறைய பொருளாதாரம் இருந்தால் அருள், நிறைய வசதி வாய்ப்புகள் இருந்தால் அருள் நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, சிரமம் இல்லாத நிம்மதியான வாழ்வு இருப்பது தான் அருள், கடன் இல்லாத வாழ்வு தான் அருள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளங்கள் தான் அருள். அவனை தொழுவதற்காக எந்த அல்லாஹ்வின் ஆலயத்திலிருந்து அழைப்பு வரும்போது அந்த அழைப்பிற்கு செல்வதற்கு எந்த தடையும் அல்லாத ஒரு வேலையை ஒரு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அதுதான் அருள். இப்போ நம்ம நம்மளுடைய வேலையை என்ன செய்யும்? தொழுகை நேரத்தை மாற்றி வைக்கும். அந்த வேலைனால போக முடியாது, அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து பள்ளியில் அழைப்பு விடுக்கப்படும் தொழுகைக்காக. ஆனால் கடையில் இருந்தோ அல்லது வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்லேருந்து எந்திரிச்சு போக முடியாது. ஆனால் அல்லாஹ் சிலருக்கு என்ன செஞ்சிருப்பான்? மிகப்பெரிய சம்பளம் இருக்காது, மிகப்பெரிய வருவாய் இருக்காது, ஆனால் தொழுகை நேரத்தில் பாங்கு சொல்லியாச்சுன்னா எந்திரிச்சு போய் தொழுகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருப்பான். இதுதான் அருள். இந்த உலக அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் தான் அருளின் மிக உச்சமான விஷயம். அப்போ நாம் எதை தேடணும் அப்படின்னா அருளை தான் தேடணும். இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கல்விக்காக அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிடலாம், வேலைக்காக அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிடலாம்,
இன்னவர் அந்த உலக இன்பத்தில் கிடைக்கக்கூடிய ஆதாயத்திற்காக அல்லாஹ்வை நன்றாக தொழக்கூடியவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, அது விட்டுறாங்க. நல்லா மார்க்க விளிமியங்களை சட்டங்களை பேணக்கூடியவர்கள் கூட இந்த 2 விஷயங்களுக்காக தினத்துக்கு ஓரமாக வைக்கிறாங்க. இந்த 2 விஷயம் தேவைதான். கல்வி அவசியம், கல்வி ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதுபோல் வருவாய் ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊதியமும் வியாபாரமும் அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வை மறந்த நிலையில் தேடக்கூடாது. அப்படி தேடினோம் என்று சொன்னால் ஊதியம் வரும், கல்வி கிடைக்கும். அல்லாஹ்வின் அருள் என்பது அங்கு நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும். அல்லாஹ்வின் அருள் இல்லாத கல்வியும் அல்லாஹ்வின் அருள் இல்லாத ஊதியமும் மிகப்பெரிய பாதிப்பை இந்த உலகத்திலும் ஏற்படுத்தும், நாளை மறுமையிலும் அதை ஏற்படுத்தும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அருளுக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும். இறைவா, எனக்கு கொஞ்சம் பொருளாதாரம் கொடுத்தாலும் சரி, நிறைய பொருளாதாரம் கொடுத்தாலும் சரி, நீ எதை எனக்கு எழுதி வைத்திருக்கிறாயோ அது எனக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. இப்போ மரணத்தை பற்றி யாருக்காவது சந்தேகம் இருக்குமா? எனக்கு மரணம் வராது, வரும், சந்தேகம் இருக்கா? இல்லை, மரணம் வரும், எப்போ வரும்னு தான் தெரியாது. அதானே, எந்த மனிதனும் நான் மரணிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராவது சொல்ல முடியுமா நான் மரணிக்க மாட்டேன் என்று? சொல்ல முடியாது தானே. மரணம் எப்படி தான் ஒரு நாள் மௌத்தா போய் தான் தீர்வேன், என்னுடைய மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் அதை உதாரணப்படுத்துகிறாங்க பொருளாதாரத்துக்கு. உங்களுக்கு மரணம் எப்படி வந்து சேருமோ அதுபோல் உங்களுக்கு அல்லாஹ் எழுதிய பொருளாதாரம் உங்களை வந்து அடைந்தே தீரும். நீங்கள் அல்லாஹுக்கு தூதருக்கு மாற்றமான வழிமுறைகளை கைப்பற்ற என்ன செய்ய பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீ நேர்வழியில் இருங்கள், உங்களுக்காக எழுதிய பொருளாதாரம் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தே தீரும். அப்போ அல்லாஹ் தூதர் இப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கப்போ நாம் என்ன செய்கிறோம்? பொருளாதாரத்திற்காக இன்ன பிற இன்பங்களுக்காக அல்லாஹுவின் அருளிலிருந்து தூரமாகி கொண்டு இருக்கின்றோம். அல்லாஹுவின் அருள் என்பது தான் வெற்றியை பெற்றுத்தரும். அதுதான் என்ன செய்யணும், அதைத்தான் அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கணும். இறைவன் எனக்கு கொஞ்சமாக கொடுத்தாலும் சரி, நிறையா கொடுத்தாலும் சரி, அதனுடைய பரக்கத்தை அபிவிருத்தியை கொடு. அந்த அபிவிருத்தி நீ கொடுத்தாதான் அது என்ன செய்யணும், எனக்கு பயனுள்ளதாக ஆகும். இல்லாட்டி என்ன ஆகும், வெற்றி செலவாக மாறும், அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்து போவோம். இப்படி என்ன செய்யும், பல சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். அப்போ அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், அருளை தேட வேண்டும். அல்லாஹ் அருள் புரிந்தான் என்று சொன்னால் அது இந்த உலகத்தை இயல்பையெல்லாம் தாண்டி அது என்ன செய்யும், வேலை செய்யும். அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ்விடமிருந்து உதவி வரும். அதான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், இறைவா எங்களுக்கு நீ வந்து என்ன செய்ய, நீ வழங்கக்கூடிய எது வழங்கினாலும் சரி அதனுடைய பரக்கத்தை கொடு, உன்னுடைய அருளை கூடிய அபிவிருத்தியை கொடு. இறைவா, நீ சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, எனக்கு நீ எழுதினதை நீ மாற்ற போகிறதில்லை, அதுதான் எனக்கு கிடைக்கும். ஆனால் அதில் உன் அபிவிருத்தியை எனக்கு கொடு, உன்னுடைய பரக்கத்தை அருளை எனக்கு கொடு என்று பிரார்த்திக்கணும். இது அழகான உதாரணம் ஒன்று. நபிகளாருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் என்ன செய்கிறார், ஜாபீர் பின் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு நபித்தோழர், அவரை குறித்து உங்களுக்கு தெரியும். அப்துல்லா என்பது அவருடைய தந்தை. அப்துல்லா என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு போர்க்களத்துக்கு போகிறதுக்காக தன்னோட பிள்ளைகிட்ட வசியத்து செய்கிறார். எனக்கு 9 பிள்ளைகள் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்க. 9 பிள்ளைகளுக்கும் நீ தான் பொறுப்பாளி. நாளை போர்க்களத்தில் நான் மரணித்து விட்டால் அவர்களுக்கான பொறுப்பாளி நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார், அந்த விதத்துக்கிறார். இந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர் போர்க்களத்தில் போய் மரணிச்சிடுறார், ஷஹீதாயிடுறார். அவருடைய தந்தையின் பொறுப்பை சுமக்கக்கூடியது கடன் அதிகமாகிடுது. கடன்காரர்களை நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இவர் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ரொம்ப கடன் அதிகமாகிடுச்சு, என்னுடைய அந்த கடன் கொடுத்தவரை நெருக்கிறாங்க, ரொம்ப நான் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதரே என்ன செய்கிறாங்க, கடன்காரர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நீ என்ன செய்யுங்க, அவரை மன்னிச்சிருங்க, அவர்கிட்ட இந்த தோப்பில் இருக்கிறதுல கொஞ்சம் அந்த தோப்பில் இருக்கக்கூடிய அந்த பேரிச்சங்கனி இருக்குல்ல, அதை வெட்டி எடுத்துங்க, எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு மீத கடனுக்காக நீங்கள் இவரை மன்னியுங்கள் சொல்கிறாங்க. ஆனால் கடன் கொடுத்தவர் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே சொன்னாலும் முடியாது, எங்களால் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, நாளை வாங்க, பின்னர் ஒரு நாளை சொல்லி அந்த நாளில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டு அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்க, ஜாபீர் ரலியல்லாஹு வந்து ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளில் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பேரிச்ச மரங்களுக்கு மத்தியில் நின்றுக்கிட்டு அல்லாஹ்வின் தூதர் துவா செய்கிறாங்க. இவருக்கு என்ன செய்ய, இந்த பேரித்தங்கனிகளிலிருந்து இந்த ஜாபீருக்கு நீ அருள் புரிய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்கிறாங்க. பிரார்த்தனை செய்துட்டு இப்படி கனிகள் பறிக்கப்படுகிறது. கனிகளை பறித்து அல்லாஹ்வின் தூதரை என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து எல்லா கடன்காரர்களுக்கெல்லாம் பட்டுவாடா செய்கிறாங்க. அந்த கனிகள் என்ன செய்ய, பட்டுவாடா செய்யப்பட்டு கடனுக்கு யார் தள்ளுபடி செய்ய சொன்னாங்களோ இல்லை, அப்படியெல்லாம் இல்லாமல் ஒட்டுமொத்த கடனுக்கும் பகரமாக அவர்கள் பேரித்தங்கனிகளை எடுத்து போடுறாங்க.
கடன் மீதமில்லாத அளவிற்கு எல்லாருக்கும் அந்த பேரித்தங்கனிகள் வழங்கப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதற்கு பின்பும் அங்கே பேரித்தங்கனிகள் என்ன செய்யப்பட்டுச்சு, மீதம் இருந்தது அப்படின்னு சொல்லி அறிவிப்பதை பார்க்குறோம். அப்போ ஒரு சின்ன பொருள் தான், அல்லாஹுடைய அருள் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹுடைய பரக்கத் அதில் இருந்தது என்று சொன்னால், அந்த பொருள் கூட பெரிய விஷயமா மாறிடும். இந்த பேரித்தங்கனிகளை ஒரு பேரித்தங்கனி நம்ம கணக்குக்கு எடுத்துக்கோமே, ஒரு 25 கிராம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 25 கிராம் கணத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ் தானே கொடுத்தா. அந்த 25 கிராம் கணத்தை 100 கிராம் கணமாக வெயிட்டாக மாற்ற முடியுமா, முடியாது? அல்லாஹ்க்கு, அல்லாஹ்வால் முடியும் என்று நம்பணும் ஒரு முஸ்லீம். அல்லாஹ் சொல்றான், யகூலு லஹு குன் ஃபயகுன், நான் ஆகுன்னு தான் சொல்லுவேன், நான் என்ன சொன்னாலும் அது ஆயிரும்னு சொல்றான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், எப்படி ஜாபிர் ரலியல்லாஹு கனிகள் அவருடைய கடனுக்கு போதாமல் இருந்த நிலையில் அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனைக்கு பின்பு, அல்லாஹ்வின் தூதர்கள் அருளை வேண்டிய பின்பு, அந்த கனிகளை கொண்டு எல்லா கடனும் முடித்த பின்பும் மீதம் இருந்துச்சா இல்லையா பேரித்தங்கனிகள்? அதுபோல் அல்லாஹ்வுடைய அருள் நம்மிடத்தில் இருந்துச்சு அப்படின்னா கடன் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது. அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் நம்முடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு மீதம் தர்மம் செய்தது போக கூட மீதம் என்ன செய்யும், நம்மகிட்ட சேமிப்புகள் இருக்கும். நாம் விரும்புவது எதை விரும்பணும், பெருசாக விரும்பக்கூடாது. அல்லாஹ் கொடுத்தா அதையும் வாங்கிக்குவோம், அல்லாஹ்ட்ட பிரார்த்திப்போம், இறைவா நீ பெருசாக கொடுத்துருக்க, அதுகளையும் உன்னுடைய பரக்கத்தை இறக்கிவின்னு பிரார்த்திப்போம். கொஞ்சமாக கொடுத்தாலும் எல்லாம் கொஞ்சமாக கொடுத்துட்டேன் அல்லாஹ்வை நிந்திக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு பல பேர் இருக்காங்க. அப்படி குறைவாக கொடுத்தாலும், இறைவா நீ குறைவாக கொடுத்தாலும் இதில் எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்வதற்கான வல்லமை உனக்கு இருக்கு. நீ அதை என்ன செய்ய, உன்னுடைய ஆற்றலை கொண்டு, உன்னுடைய அந்த வல்லமையை கொண்டு என்னுடைய குறைவான பொருளாதாரத்திலும் என்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்து வை அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கட்டுறோம்னு வச்சுங்க. அதுதான் என்ன செய்யும், இந்த உலக வாழ்வின் வெற்றியாக மாறும், நாளை மறுமையிலும் வெற்றியாகும். அப்போ நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கும் போது பரக்கத்திற்காக, அல்லாஹ் வழங்கக்கூடியவற்றில் இறைவனுடைய பரக்கத்திற்காக பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலாக்கின் அல்லாஹ து ஃபலுல் அலல் ஆலமீன், உலக மக்கள் அனைவரின் மீதும், அகிலத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ் அருளுடையவன். அப்போ இத்துணை அருளுடைய அல்லாஹ்விடத்தில் நாம் அருளை கேட்காமல் அருள் அல்லாத இன்னொரு விஷயங்களை கேட்குறோம். எதை வேண்டுமானாலும் ஹலாலான விஷயத்தை கேட்கலாம். அல்லாஹ்ட்ட ஹெலிகாப்டரோட கேட்கலாம், ஏரோப்ளேனோ கேட்கலாம், நம்முடைய அறிவுக்கு எட்டாததை எல்லாம் கேட்கலாம். நம்மளால் இயலாது, நம்ம அறிவு சொல்லும் இது நமக்கு சாத்தியம் இல்லைன்னு. அல்லாஹ் அதை சாத்தியப்படுத்துவதற்கு அல்லாஹுக்கு இல்லை. உங்களுக்கு 1000 கொடுக்குறது அல்லாஹுக்கு ஒன்று தான், 5000 கோடி கொடுக்குறது ஒன்று தான், 50000 கோடி கொடுக்குறது ஒன்று தான். அப்போ அல்லாஹுக்கு இலகுதான். எதையும் நம்ம அல்லாஹ்ட்ட ஹலாலான முறையில் பிரார்த்திக்கலாம். அவை என்ன எப்படி பிரார்த்திக்கக்கூடாது, வெறுமனே அருளற்றதாக பிரார்த்தித்து விடக்கூடாது. இறைவா உன் அருளோடு எனக்கு அதை கொடு என்று பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் ஒட்டுமொத்த அகிலத்தார் மீது அல்லாஹ் அருள்னு சொல்கிறான். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அகிலத்தார் மீது மலல்லாலுமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அகிலத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ் அருளுடையவன். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அவனுக்கு இணை வைக்காத மக்கள், அவனுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்கள், அவனுக்கு கட்டுப்படக்கூடிய மக்கள் மீது அளப்பரிய அல்லாஹ் அருளுடையவன். எனவே அல்லாஹ்விடத்திலே அருளுடன் கூடிய பொருளாதாரத்தை கேட்போம், அல்லாஹ்வின் அருளில் ஆதரவு வைப்போம், அல்லாஹ்வின் அருளை வேண்டுவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக மாற வேண்டும். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.